ஸோ இன்னைய டேவில் ஒரு மோஸ்ட் அவைட்டட் எல்லாரும் எதிர்பார்த்த மேட்ச் அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஆர்எஸ்கே புதுக்கோட்டை வர்சஸ் செட்டி பிச்சாம்பட்டி சேதுபதி மெமோரியல் 2 டீமுக்கான மேட்சாக இருக்க போது. ஸோ ஒன் மோர் டைம் ரிவால்ரி பேட்டில். ஸோ எதிர்பார்த்த மேட்ச், எதிர்பாராத பல திருப்பங்கள் திரும்ப போகிற மேட்ச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டேஸை வின் பண்ணால் செட்டி பிச்சாம்பட்டி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. 8 ஓவர் கொடுத்துருக்காங்க. முதல் 2 ஓவர் கம்பல்சரி பவர் பிளே, 3வது ஓவர்லேருந்து 7வது ஓவருக்குள்ளே ஏதாவது ஒரு ஓவர் பவர் பிளே ஆகிருக்கும். ஸோ பேட்டிங்கில் இருக்க போகிறது இங்கே ஸ்ட்ரைக்கிங் எண்ணில் சிவலி, நான் சைக்கிளில் ஜிம்பா கார்த்தி. ஸோ சர்ப்ரைஸ்லி இன்னைய டேவில் ஆட் ஆகிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஒரு குவாலிட்டி ஆல்ரவுண்டர், குவாலிட்டி பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். நல்ல பேட்ஸ்மேன் ஜிம்பா கார்த்தி ஃப்ரம் திருச்சி டிஸ்ட்ரிக்டில் இருந்து. மேட்ச் அனல் பறக்க போகும்போது, அனல் பறக்க போகிறதுக்கு முன்னாடியே சப்ஸ்கிரைப் கூலாக பண்ணிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். சிவிலி ஸ்ட்ரைக்கில் முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண ஐஎஸ்பி விக்கி. ஃபர்ஸ்ட் ஒன் முதல் பந்தே இன்சைட் அவுட் ஆட பார்த்தாரு. நல்ல டேக்கன் நீங்கள் தமிழ். முதல் பந்திலே விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. எந்த ரன்னையும் பதிவு பண்ண விடாமல் கோல்டன் டேக் முறையில் சிவிலியோட விக்கெட்டை இழக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒன்றொரு மேட்ச் பண்ணால் எங்கள் காமராஜ் வெரி குயிக்லி வந்திருக்காருன்னு சொல்லலாம். தெளிவாக ஒரு கட்டு. அகைன் அதே ஃபீல்டர் தமிழ் கையில் தான் போயிருக்கு. பேக் டு பேக் முதல் 2 பந்து எந்த ரன்னையும் விட்டு கொடுக்கல. முதல் பந்து ஒரு விக்கெட்டு, 2வது பந்து டாட்னு நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இங்கே விக்கி. தேர்ட் ஒன் சரி ஷார்ட் ஆட பார்த்தாரு. லாப்டர் ஒன் அந்த அளவுக்கு டைமிங் கிடைக்கல. கார்த்தி பாஸ் ஆகியிருந்திருக்காரு. அதன் காரணமாக 2 பேட்ஸ்மேன் ஸ்லோவாக இருந்திருக்காங்க. டாட் பால், பேக் டு பேக் 2 டாட் பால், ஒரு விக்கெட்டு 2 டாட்னு பவர் பிளேயாக சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. டாமினேட்டாக ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். இங்கே நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் தெளிவாக தட்டி விட்டுருக்காரு. பவுண்டரிக்கு வாய்ப்பா ஃபீல்டை விரட்டி போய்க்கிருக்காரு. அழுத்து பின்னாடி இருந்தால் விக்கெட் வந்துட்டாரு. நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 1, 2வது ரன் பண்ணிட்டாங்க. இந்த மேட்சுக்கான முதல் ரன் 2 ரன் அரங்கேறி இருக்குது. காமராஜ் பேட்லேருந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் எப்போவுமே இந்த பால் தெளிவாக ஆடுவார். ஆனால் இந்த மாதிரி தெளிவாக அந்தளவுக்கு கனெக்ட் ஆகலை. பவுண்டரிக்கு போயிருந்தா போயிடுச்சுங்க. ஐயா எப்போவுமே முட்டி போட்டு ஒரு ஸ்வீப் 6 அடிப்பார் காமராஜ். இந்த மாதிரி பவுண்டரி போயிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் பவர் பிளேயோட லாஸ்ட் ஒன் அப்படி ஆக்கர் 90 டிகிரியில் போயிருக்கு. அங்கே அழுத்து ஃபீல்டர் விக்கெட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா போயிட்டாருங்க. சரியான பாஸ்ட்டு பறந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இங்கே சிங்கிள் டு எந்த ஓவர் முதல் ஓவர் முடிவு கொண்டு வந்திருக்காங்க. முதல் ஓவருக்கு 7 ரன் அடிச்சிருக்காங்க ஆர்எஸ்கே புதுக்கோட்டை. ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. மேட்சுக்கான செகண்ட் ஓவர் போட லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் வந்திருக்காரு மாயக்கண்ணன். அவருக்கான ஓவர் த கார்லேருந்து ஓட்ட கேட்சுங்க. இங்கே சரியான எஃபோர்ட்டு விழுந்து பிடிச்சிருக்காரு. டைவ் அடிச்சு பிடிச்சிருக்காரு. ஸோ மாலிடி கார்த்தியே சொல்லிட்டாருங்க விக்கெட் இல்லை அப்படிங்கிறத. ஓட்ட எஃபோர்ட் இங்கே மாலிடி கார்த்தி சரியான எஃபோர்ட் போட்டிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் நோ பால் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் நோ அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே ரன் அவுட்டுக்கான ட்ரையும் படி பார்த்தாரு மாலிடி கார்த்தி. எல்லாமே எகைன்ஸாக இருந்திருக்கு இந்த பால் செட்டி பிச்சாம்பட்டிக்கு. ஃப்ரீ ஹிட் பால் போன பால் நோ பால். ஸோ கண்ட்ரோல்டாக தான் ஆட பார்த்துருக்காரு. பெரிய ஆட விடாமல் நல்லா போட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். கேட்சை பிடிச்சாரு. கிரிக்கெட் அதன் காரணமாக விக்கெட் கன்ஸ் ஆகாது. ஆனால் த்ரோ புல்லட் பேக த்ரோங்க சரியான த்ரோவாக அடித்தான்னு சொல்லலாம். நீலமணி ரொம்ப நேரமாக நான் சைக்கிளே இருந்துட்டார். ஜிம்பா கார்த்திக் ஸ்ட்ரைக் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கிங் இல்லை. ஸோ 2வது ஓவரில் சந்திக்க வந்திருக்காரு. நேருக்கு நேர் தட்டி விட்டு ரன்னுக்கு வாய்ப்பானு பார்த்தா விக்கி நல்ல ஸ்டாப். கீப்பர் 2க்கு த்ரோவும் பாஸ் அடித்தார். உள்ளே வந்துட்டாருங்க ஜிம்பா கார்த்திக். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸலன்ட் டெலிவரிங்க. ஃபுல் பேஸில் போட்டிருக்காரு. லோ ஃபுல் டாஸாக போட்டாலும் கன்வெர்ட் பண்ண முடியல. சப்போர்ட் பண்ணி போன காரணத்தினால லோ ஃபுல் டாஸ், இல்லைனா ஹேக்கிங் லென்த்தாகவே இருந்திருக்கும். 1 மோர் டாட் பால் பதிவு பண்ணுறாரு எங்கள் மாயக்கண்ணன். நெக்ஸ்ட் ஒன் இன்சைட் அவுட் தெளிவாக ஆடி இருக்காரு. ஃபீல்டரை தாண்டி போய்க்கிருக்கு. அங்கே சூர்யா 2 ரஸ் பண்ணிடுவாங்களா பவுண்டரிக்கே வாய்ப்பான்னு பார்த்தா கடைசி வரைக்கும் வெட்டினாரு. ஆனால் ஸ்டாப் பண்ண முடியலங்க. கடைசி நேரத்தில் ஒரு ஃபுட்பால் ஆட்டார். ஸோ பவுண்டரி ஜிம்பா கார்த்தி பேட்லேருந்து வர முதல் பவுண்டரி. இதுக்கு முன்னாடி காமராஜ் பதிவு பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி ஜிம்பா கார்த்தி பதிவு பண்ணியிருக்காரு. லாஸ்ட் ஒன் செகண்ட் பவர் பிளேயில் ஆஸ்டாருங்க. இதுவும் ஒரு ஃபுல் டாஸ். இந்த முறை கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாகவே போகும் பவுண்டரிங்க. ஏன்னா ஃபீல்டரே பாலை பிடிக்க முடியல. ஸோ ஆள் இல்லாத திசையில் பவர் பிளே அதன் காரணமாக தெளிவாக ஆடி இருக்காரு. ஒரு பவுண்டரி டு எந்தி செகண்ட் ஓவர். 2 ஓவர் முடிஞ்ச நிலைமையில 17 அடிச்சிருக்காங்க இங்கே ஆர்எஸ்கே புதுக்கோட்டை. மீண்டும் லெஃப்ட் ஹேண்ட் பவுலர். 3rd ஓவர் பட இந்த முறை அல்டாப் ஃபாஸ்ட் பாலே அடிச்சாருங்க. இங்கே விக்கெட்டில் தெரிச்சு போயிருக்கு. கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா பிடிச்சாருங்க. இங்கே நீலமணி ஜம்மணி கேட்சை பூஸ்டாரு. காமராஜ் நல்லா தான் அடித்தேன் எப்படி போகலை அப்படின்னு வருத்தப்பட்டுக்கு இருக்காரு. அது காரணம் பிடிச்சிருக்காங்க. நீலு பிடிச்சிருக்காரு கூலா. நீ பேட்ஸ்மேனா பிரகா ரொம்ப பொள்ளாச்சியிலேருந்து வந்துருக்காரு. டிஃபென்ஸ் மைண்ட் செட் மிடில் பண்ணணுங்கிற கான்செப்டில் ஆடி இருக்காரு. 8 ஓவர் மேட்ச் அப்படிங்கிற பட்சத்தில் தெளிவாக பேட்டில் பட்டுக்கிட்டா அதுக்கப்புறம் ஆளான் மைண்ட் செட் வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் கண்டிப்பாக இது பவுண்டரி போயிருங்க. தெளிவாக போயிருக்கு. பாஸாகவும் போயிருக்கு. பவுண்டரி
ஆள் இல்லா திசையில் போயிருக்கு. லக்கி பவுண்டரி இந்த முறை கார்த்தி பேட்டில் இருந்து 1 more பவுண்டரி. அதுக்கு முன்னாடி இன்சைட் அவுட் குவாலிட்டி ஆடி இருந்தார் எக்ஸ்ட்ரா கவரில். இந்த முறை லக்கி பவுண்டரி தேர்ட் மேனில் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் கூப்படா பார்த்தாரு, தெளிவாக மீட் ஆகலை பாலோட. நெக்ஸ்ட் ஒன் போயிட்டு அப்படின்னு நினைக்கிறேன், செக் பண்ணி கொடுப்பாங்க. செகண்ட் லைன் போயிருக்காருங்க பேட்ஸ்மேன், அதன் காரணமாக டாட் பால் கொடுத்துருக்காங்க. பாலோட நெக்ஸ்ட் ஒன் டாப் டு கார்த்திக். எக்ஸலன்ட் டெலிவரிங்க, சூப்பராக போட்டிருக்காரு. பேஸே கொடுக்காத பந்து, வித்தே கொடுக்காத பந்து, நல்லா போட்டிருக்கான்னு சொல்லலாம். அல்தாப்புங்க டாட் பால். ஸோ இதோட 3வது ஓவர் முடிவு கொண்டு வந்திருக்காங்க. 1 more சிக்கன ஓவர் இங்கே செட்டி பிச்சாமட்டி பக்கமாக 3 ஓவர் முடிஞ்ச நிலைமையில் 22 அடிச்சிருக்காங்க ஆர்எஸ்கே புதுக்கோட்டை. 4th ஓவர் படம் இங்கே சூர்யா வந்திருக்காரு. டாட் பால் அப்படின்னு நினைக்கிறேன், ஏன்னா பேட்ஸ்மேன் சபில் பண்ணி செகண்ட் லைனில் ஆன் பண்ண வச்ச இடத்துல போட்டு ஆஃப் பண்ணியிருக்காரு பந்தை. இங்கே டாட்டுக்கு முடிவு கொண்டு வந்திருக்காரு சூர்யா. செகண்ட் ஒன் இந்த முறை அதே இடத்துல தாங்க போட்டார், ஆனால் ஃபீல்டர் இருக்காரு நீர்பள்ளி கார்த்தி. அங்கே ஒரு சிங்கிளாக 2வது ரன் ரஸ் பண்ணுறாங்களான்னு பார்த்தா நல்ல த்ரோ, சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை நேருக்கு நேர் போயிருக்கு. அகைன் நீர்பள்ளி கார்த்தி அவரே தேடி போயிருக்கு, அவரும் பாலுக்கு தேடி போயிட்டாரு. ஆனால் தடு மாறி இருக்காரு, அதன் காரணமாக ஸ்ட்ரைக்கை மாற்றிருக்காங்க. 1 2 மாற்றிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் ஆனார், இன்சைட் அவுட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். இங்கே அங்கேயும் ஃபீல்டர் பாலுக்கு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஹரி ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணிட்டாரு, த்ரோவும் அடிச்சிருக்காரு நல்லாவே. 1 அகைன் ஒரு டபுள், 1 more டபுள் ஓடி எடுக்கிறாங்க இந்த ஓவரில். பாலோட நெக்ஸ்ட் ஒன் வித்து கொடுத்த பந்து அடிச்சிடலான்னு பார்த்தாரு, ஆனால் டைமிங் கிடைக்கல. டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன் அப்படியே கேர் 1 more வித்தே கொடுக்காத பந்து அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே பேக் டு பேக் 2 டாட்டு இதோட ஓவர் முடிவு கொண்டு வந்திருக்காங்க. 4 ஓவர் முடிஞ்ச நிலைமையில் 27 அடிச்சிருக்காங்க ஆர்எஸ்கே புதுக்கோட்டை. வச்சுக்கணும் 5வது ஓவர் படம் மாயக்கணன், அவருக்கான 2வது ஓவர். ஃபுல் பேஸில் ஸ்ட்ரைட்டாகவே ஆக்கிங் லென்த் விரட்டி போய்க்கிருக்காரு. அவளை ஈஸியாக ரன்னை விட மாட்டாங்க, விரட்டி போய்க்கிருக்காரு சூர்யா. ஸ்டாப் பண்ண முடியலங்க, ஆனால் கடைசி வரைக்கும் விரட்டி போயிருந்தாலும் ஸ்டாப் பண்ண முடியல. முதல் பந்திலே ஒரு பவுண்ட்ரி. செகண்ட் ஒன் ஃபுல்லாக மறுகி வந்து தெளிவாக ஆட முடியலங்க, ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுகி வந்தார், பேட்டை 1 ஹேண்டரில் விட்டு பார்த்தாரு, கேப்பில் தான் போயிருக்கு. ஆனால் அங்கே ஃபீல்டர் விக்கி இருந்திருக்காரு, அதன் காரணமாக சிங்கிளோட ஸ்டாப்னு நினைக்கிறேன். எஸ். நெக்ஸ்ட் ஒன் நோ பால், கேப்லேயும் போயிருக்கு. பவுண்டரிக்கு வாய்ப்பா, பவுண்டரி போகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபீல்டர் நீர்பள்ளி கார்த்தி இருக்காரு, அவளை ஈஸியாக எப்போவுமே அவரோட ரிலீஜனில் பவுண்டரி விட மாட்டார். நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு, த்ரோவும் அடித்தார். 2 ரன் குயிக்கராக ஓடி எடுத்திருக்காங்க இங்கே. ட்ராக்கிங் வித்தே கொடுக்காத பந்து நல்லா போட்டிருக்கான்னு சொல்லலாம். கிரிக்கெட்டை பெரிய ஷாட் போக விடாமல் சேவ் பண்ணிட்டாரு, ஒரு சிங்கிள். ஸோ போன பாலில் ரிட்டையர் ஆகிட்டாரு ஜிம்பா கார்த்திக். நீ பேட்ஸ்மேனா இங்கே சரண் வந்திருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் உள்ளே வந்த முதல் பந்தே பைக் பாஸ் 6 போயிருக்குங்க. இங்கே முதல் பந்தே ரொம்ப தூரம் அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இப்போ தான் கமெண்ட்ரியில் சொன்னாங்க ரொம்ப தூரம் அடிப்பாருன்னு. அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள பேட்ஸ்மேன், ஃபுல் டாஸ் பால் அடிச்சும் காட்டியிருக்காரு இங்கே. உள்ள வந்த முதல் பந்து. நெக்ஸ்ட் ஒன் பேட் ஸ்விங் பாஸ் ஆகிருந்துச்சு, பேஸ் அண்ட் ஸ்விங் நல்லா போட்டிருக்காரு. வேகத்தில் லெக்கட்ராவும் போட்டிருக்காரு, அதன் காரணமாக இங்கே டாட் பால் டு எண்ட் தி ஓவர். 5 ஓவர் முடிஞ்ச நிலைமையில் 43 அடிச்சிருக்காங்க ஆர்எஸ்கே புதுக்கோட்டை. சூர்யா வந்திருக்காரு அடுத்த ஓவர் படம். இங்கே பரட்டி ஆட பார்த்தாங்க, சான்ஸ் ஃபார் டாட் பால். எக்ஸலன்ட் டெலிவரி, செகண்ட் லைனில் போட்டிருக்காரு கொண்டு வந்து ஒயிட் கோட்டை வரசி. சூப்பர் டெலிவரி இங்கே டாட் பால். செகண்ட் ஒன் இந்த முறை நேருக்கு நேர் செம்ம கைட்டு போயிருக்கு. கேட்சு பிடிக்கிறாங்களா, கேட்சுக்கு வாய்ப்பு இருந்தாலே கேட்சை மாற்றுவார். ஏன்னா ஃபீல்டருங்க நீர்பள்ளி கார்த்தி விக்கெட் எடுத்திருக்காருங்க. இங்கே பிரகாவோட விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே. நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேனா இங்கே அஜித் வந்திருக்காரு. ஒரு விக்கெட் தொடர்ந்த 1 more ஹிட்டர் அப்படின்னு சொல்லலாம். இங்கே பால் வந்த பக்கமாக ஆடி இருக்காரு, பவுண்டரிக்கு வாய்ப்பா. ஃபீல்டர் விரட்டி பாலுக்கு போயிடுறாங்களா, ஹரி ஃபீல்டர் பால் வரைக்கும் போயிட்டாருங்க. ஃபர்ஸ்ட் அட்டம்ல எடுக்க முடியலனாலும் 2வது அட்டம்ல எடுத்து அடிச்சாரு, அதுக்குள்ளே ஈஸியாக 2 ரன் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் போயிடுன்னு நினைக்கிறேன், செக் பண்ணி கொடுப்பாங்க அம்பையருங்க. போன பால் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே ஒயிட் 3rd பேர் போய் ரிவ்யூவில் ஒயிட் வாங்கிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் தெளிவாக மீட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும், ஒரு சிங்கிள். மலை கார்த்தி போயிருக்காரு பாலுக்கு வேமா, ஒரு சிங்கிள். லாஸ்ட் ஒன் சரண் வந்திருக்காரு, அங்கே காலில் போட்டு தடுத்து அதுக்கப்புறம் இன்னொரு ஃபீல்டர் பிடிச்சிருக்காங்க. டாட் பால் கொடுத்துருக்காங்க, முக்கியமான நேரத்தில் டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு. இங்கே
லாஸ்ட் ஒன் ஃபுல்லாக ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காரு. பவுலரை கன்ஃபியூஸ் பண்ணதுக்கு என்ன ரிசல்ட் எதிர்பார்த்தாரோ அது கிடைக்கும் கண்டிப்பாக. ஹைட் இருக்கு, டிஸ்டன்ஸும் போயிடுச்சுங்க. இங்கே தெளிவாக அடிச்சிருக்காரு. பவுலரோட மைண்டை கொலாப்ஸ் பண்ணி அடிச்சிருக்காரு. ஒரு 6 இங்கே தேவையான ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு. 6 ஓவர் முடிஞ்ச நிலையில் 53, கிட்டத்தட்ட 9 ரன் ரேட்டில் மேட்சை எடுத்துகிட்டு போகிறாங்க. கண்டிப்பாக 10 ரன் ரேட்டுக்கு மேலே எடுத்துகிட்டு போகணும். எடுத்துகிட்டு போனால் தான் செகண்ட் இன்னிங்ஸ் சான்ஸ் ஆகிருக்கும். என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். மேட்சுக்கான 7வது ஓவர் பவர் பிளேயை சூஸ் பண்ணியிருக்காங்க. அழுத்து வந்திருக்காரு. பவர் பிளேயில் முதல் பந்தே கேப்பில் போயிருக்குங்க. ஃபீல்டர் இல்லை, பவுண்டரி 6 தான் அம்பேரோட வேலையாக இருக்கும். 6 பதிவு பண்ணியிருக்காரு. முதல் பந்தில் பவர் பிளே என்ன காரணத்துக்கு எடுத்தாங்களோ அந்த வேலையை கரெக்டாக பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். எங்க அழுத்து வந்திருக்காரு. பவர் பிளேல முதல் செகண்ட் ஒன். இந்த முறை பேட்டில் நிற்கு தட்டி விட்டு அவரே நின்று ஜாலியாக பிடிச்சாரு. விக்கெட் ஸ்வீட் ரிவென்ஸ் கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். இங்கே அழுத்து விக்கெட் எடுத்த 6 அடித்த அடுத்த பால்லே எங்க நீ பேட்ஸ்மேனா இங்கே மாறன் வந்திருக்காரு. தெரிஞ்சு போயிருக்கு. அங்கே ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணி போட்டிருக்காரு. ஒரு சிங்கிள் சைக்கை தக்க வைக்க நினைப்பாரு சரண். ஏன்னா 3 பால் இருக்குது ரிமைனிங் பவர் பிளேயில். விட்டு தட்டு ஸ்மார்ட் மூவ். இங்கே ஹரி தன்னால் என்ன முடியுமோ அந்த எஃபோர்ட் ஃபீல்டிங்கில் போட்டு கொடுத்துருக்காரு. இங்கே பவுண்டரி போக வேண்டியதை ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ நல்ல ஃபீல்டிங்கு அப்சலா கொடுக்குறாரு. இங்கே மலையடி கார்த்தி ஓடி போய் ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். இந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஒய்டுக்கு அப்பீல் பண்ணியிருந்தாங்க. டாட் பால் தான் கொடுத்துருக்காங்க. பவர் பிளேயோட லாஸ்ட் ஒன் முக்கியமான பந்து என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். இங்கே ஃபுல் டாஸ் கரெக்டாக ஆசாருங்க. இங்கே தெளிவாக போயிடுச்சு. ஒரு பவுண்டரியோட ஓவரை முடிவு கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஓவருக்கு தேவையான ரன் கிட்டத்தட்ட கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். பவர் பிளேயை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டாங்க. யூட்டிலைஸ் பண்ணி ஆடி இருக்காங்க. 7 ஓவர் முடிஞ்சு 7 ஓவருக்கு 65 அடிச்சிருக்காங்க. ஒரு மாதிரி சைஸாக மூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். எங்கள் RSK புதுக்கோட்டை ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஓவர். அந்த லாஸ்ட் ஓவர் பட நீலமணி வந்திருக்காரு. சைக்கிள் சரண் ஃபர்ஸ்ட் பால் பரட்டி ஆட பார்த்துருக்காரு. பாயிண்டில் தெரிச்சு தேர்ட் மனில் போய்கிட்டு இருக்கு. டிவைட் ஆகி அடுத்த பாலுக்கு போயிடுவாருன்னு நினைக்கிறேன். தட்டி விட்டுருக்காருங்க. இது வரைக்கும் 2 ரன் 2ஓட ஸ்டாப் ஆகிருக்காங்க. ஏன்னா சரண் சைக்கிள் தக்க வைக்க நினைப்பாரு. கண்டிப்பாக இன்னும் 5 பாலில் ஒரு 2 ஹிட்டு மேசிவ் ஹிட்டு சரண் பேட்லேருந்து எதிர்பார்ப்பாங்க. எதிர்பார்த்தபடி ஆடுறாங்களா, எதிர்பார்த்த விதமாக மாற்றுறாரான்னு பார்க்கலாம். இங்கே நீலு செகண்ட் ஒன் கேப்ல போயிருக்கு. இதையும் 2 ரெஸ்ட் பண்ண பார்ப்பாங்க. ஆனால் த்ரோவை கார்த்தி என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். நிற்க வச்சு மாறிடுவாங்க. இங்கே த்ரோ வந்த காரணத்தினால ஒரு ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட். பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக ஒயிட் கொட்ட மாதிரி. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து சரண் என்ன நினைச்சாரோ அந்த பந்தை போட வச்சு அடிச்சிருக்காரு. இங்கே கண்டிப்பாக இது தாண்டி போயிடும். ஸோ ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணார். செம்பை ஓப்பன் காட்டி செம்பில் போட்டால் 6ல் தூக்கி போடுறேன்னு போட்டிருக்காரு இங்கே சரண். ஸோ மேட்ச்ல 6 முக்கியமான 6 பதிவு பண்ணியிருக்காரு. இங்கே எதிர்பார்த்த 6ல் ஒரு 6 வந்திருக்கு டெத் ஓவரில். இங்கே நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை கண்டு திசையில் போயிருக்கு. 2 ரெஸ்ட் பண்ண வாய்ப்பா. ஃபர்ஸ்ட் அட்டம்ல எடுக்கலன்னா 2வது ரன் ஓடி எடுக்க பார்க்குறாங்களா. ஓடவே இல்லைங்க ரன்னு. ஸோ ஸ்ட்ரைக்கே தக்க வைக்க நினச்சிருக்காரு. இங்க பாலோட 5th ஒன் ஃபுல் டஸ். லக்கி பவுண்டரிக்கு வாய்ப்பா இல்லை ஃபீல்டர் பாலுக்கு போயிடுறாங்களான்னு பார்த்தா ஒரு மாதிரி டிவைட் ஆகி போய்கிட்டே இருக்குது. பவுண்ட்ரி போயிடுச்சுங்க. இங்கே ஸ்டாப் பண்ண முடியல. ஸோ சுற்றி வந்திருக்கு. சுத்தப்பட்டு போயிருக்கு. இங்கே பவுண்ட்ரி 6 எதிர்பார்த்தாங்க. 4 போயிருக்கு. இங்கே ஃபர்ஸ்ட் சொல்ல லாஸ்ட் ஒன் என்ன பண்ணுறாரு, எப்படி முடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இங்கே வாங்கின அடி ஃபாஸ்ட்டாக போயிருக்கு. 2 ரெஸ்ட் பண்ணி பார்ப்பாரு. அந்த எண்ணில் கண்டிப்பாக விக்கி வேகமாக ஓடிடுவார். வெங்கட்டும் இந்த இடத்துக்கு த்ரோவையும் கரெக்டாக அடிச்சிருக்காரு. ஒரு ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட்டு. விக்கெட்டோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு. ஒரு மாதிரி கடைசி நேரத்தில் நல்ல கேமியோ, ஒரு குட்டி கேமியோ வந்தாலும் நல்லா ஆடி கொடுத்துருக்காரு. 3 6க்கு மேலே பதிவு பண்ணியிருக்காரு. சரண் வெல் பிளைடு. 10 பாலுக்கு 27 அடிச்சிருக்காங்க. நல்ல இன்னிங்ஸ். இந்த மாதிரி ஒரு டார்கெட் 79 அடிச்சிருக்காங்க. RSK புதுக்கோட்டை 80 டார்கெட் செட்டி பிச்சாம்பட்டி. கண்டிப்பாக ஃபைட் பேக்கிங்காக போகும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்தபடியே ரன் சேஸுக்கு வந்திருக்காங்க. 2 ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மாலையடி கார்த்தி அண்ட் பிரசாந்த். முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண விக்கி திண்டுக்கல் விக்கி. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் பேஸ் டிஃபென்ஸ் மைண்ட் சார் தட்டி விட்டு ரன்னுக்கு வர்றாங்களான்னு பார்த்தா திரும்பியும் வந்துட்டார். பாலையும் எடுக்கல ஃபர்ஸ்ட் அட்டம்ல. ஃபர்ஸ்ட் வந்து டாட் பால் டாட் வித் ஸ்டார்ட் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இங்கே செகண்ட் இன்னிங்ஸை ஒரு மாதிரி செகண்ட் ஒன் ரொம்ப விலைக்கு போயிருக்கு. ஒய்டு செகண்ட் ஒன் ஒரு சீவல் எல்என்ஏ சீவல் எப்போவுமே இந்த ரிலீஜனில் அவரோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாருன்னு சொல்லலாம். மலையடி கார்த்தி இந்த மேட்ச்லையும் கொண்டு வந்திருக்காரு. ஒரு பவுண்டரி ஃபுல் பேஸில் போட்டிருந்தாலும் தெளிவாக ஆடி இருக்காரு. பவர் பிளே அதன் காரணமாக பவர் பிளேயை பயன்படுத்தி ஆள் இல்லா திசையில் அடிச்சிருக்காரு பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் அகைன் அதே திசை. இந்த முறையும் தடுக்க முடியல.
தடுக்க முடியாத பவுண்டரியாக போயிருக்கு. பேக் டு பேக் 2 பவுண்டரி ஒரே ரிலீஜியனில் வந்திருக்கு. கடைசி வரைக்கும் பாலை வாட்ச் பண்ணி தெளிவாக ஆடுறாரு. எக்ஸ்ட்ரா கவரில் 2 பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் இளநீ சீவல் ஸ்டாப் பண்ணவே முடியல. ரொம்ப பாஸாக போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி லக்கி பவுண்டரியாகவே மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஹாட்ரிக் பவுண்டரி பதிவு பண்ணுறாரு எங்கள் மாலையீடு கார்த்தி. நெக்ஸ்ட் ஒன் டிபன்ஸ் மைண்ட் செட் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க. ஒரு சிங்கிள் 3 பவுண்டரிக்கு அப்புறம் செட்டில் ஆக நினைச்சிருக்காரு மாலையீடு கார்த்தி. கடைசி வரைக்கும் மேட்சை எடுத்துகிட்டு போகணுங்கிற மைண்ட் செட்டில் அடுத்த பால் அடிக்க போகல. தரையில் ஆடி இருக்காரு தெளிவாக. ஒரு சிங்கிள். ஸ்பேர் பிளேயோட லாஸ்ட் ஒன் நோ பால் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் நோ எங்க அடுத்த பால் ஓவர் ஸ்டெப் விக்கெட்டு. ஆனால் விக்கெட் கணக்கில் ஆகாது. விக்கெட் போன பால் அதன் காரணமாக லைஃப் கிடச்சிருக்கு நல்ல பேட்ஸ்மேனுக்கு இங்கே. ஸோ ஒரு சிங்கிள் டு எண்ட் ஓவர். முதல் ஓவர் எக்ஸ்பென்சிவ் ஓவராக மாற்றிட்டாங்கன்னு சொல்லலாம். முதல் ஓவருக்கு 17 ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் போட குரு வந்திருக்காரு. வரட்டி ஆட பார்த்துருக்காரு. அந்தளவு டைமிங் கிடைக்கல. விக்கெட்டுக்கு வாய்ப்பா பிடிச்சிருந்தா விக்கெட்டுக்கு க்ளோஸ் காலாக இருந்திருக்கும். அடித்து பார்த்துருந்தாங்கன்னா ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் வரட்டி ஆட பார்த்துருக்காரு. எக்ஸலன்ட் டெலிவரி நல்லா போட்டிருக்கான்னு சொல்லலாம். எங்கள் குரு கையிலேருந்து டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் ஒரு இளநீ சீவல் கேப்பில் போயிருக்கு. இது கண்டிப்பாக பவுண்டரி ஆகிருக்கும். ஃபீல்டர் கண்டிப்பாக வரவே முடியாது. முகிலன் பெரிய கேப்பு கரெக்டாக பில் பண்ணார். பாஸ் ஆர் ஆட் பண்ணார் கார்த்தி. ஒரு பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் ஆட பார்த்தாரு. ஒழுங்காக பேட்டில் படலை அப்படின்னாலும் பவர் பிளே அதன் காரணமாக பவுண்டரி போயிடுச்சுங்க இங்கே. ஸோ நேருக்கு நேர் ஆட பார்த்தாரு. நேருக்கு நேர் படாமல் கொஞ்சம் ஒயிட்ரா போச்சு. ஒயிட்ரா போய் இருந்தும் ஒரு பவுண்டரி போயிருக்கு இங்கே. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் ஷாட் ஆட பார்த்தாரு. டைமிங்கே கிடைக்கல. சுத்தர டைமிங்கே இல்லை. நல்லா வேகம் போட்டிருக்காரு இங்கே. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அரை மைண்ட் செட்டாக ஏந்தி விட்டார். அங்கே ஃபீல்டர் இருக்காங்க மாறன். 2வது ரன்னு கண்டிப்பாக ஓடிடுவாங்க. பாஸாக இருந்திருக்காரு. நல்ல எஃபோர்ட்டுங்க பிரகாட்டாக இருந்து 2 ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 2 ஓவர் முடிஞ்ச நிலைமையில் 28 10 ரன் ரேட் தேவை அப்படிங்கிற பட்சத்தில் 14 ரன் ரேட் எடுத்துகிட்டு போய்க்கிருக்காங்க மேட்ச் ஆகிங்க. மேட்சுக்கான 3rd ஓவர் 3வது ஓவர் முக்கியமான ஓவர் போட எங்கள் தேவா வந்திருக்காரு. தட்டி விட்டு ஓடி இருக்காரு. சிக்கி ஷாட். அங்கே ஒரு ஃபீல்டரை தாண்டி போக பவுண்டரிக்கு வாய்ப்பு அதிகமாகவும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் போய் ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க. இங்கே ஒரு ரன் ஓட வேண்டியதை 3வது ரன்னாக மாற்றிட்டாங்கன்னு சொல்லலாம். 3 ரன். நெக்ஸ்ட் ஒன் விக்கெட்டுக்கு வாய்ப்பானு பார்த்தா நல்ல எஃபோர்ட்டுங்க. கை வடித்து விழுந்து பார்த்தாரு. ஆனால் கேட்சை பிடிக்க முடியல. நல்ல எஃபோர்ட்டுங்க ஃபீல்டர்கிட்ட இருந்து. 3rd ஒன் அகைன் டிஃபன்ஸ் மைண்ட் செட். பெரிய ஷாட் போகலை. வேகமாக போடுற பவுலருக்கு தெளிவாக தரையில் ஆட பார்க்குறாங்க. அவங்களோட வேகத்தை பயன்படுத்தி இவங்க ஆட பார்த்துருக்காங்க. ஒரு 2 ரன் குயிக்கர் ரன்னிங். நெக்ஸ்ட் ஒன் அப்படி ஏக்கர் தெளிவாக பிளேஸ் பண்ணியிருக்காருங்க. ஆள் இல்லா திசையில் பவுண்ட்ரி மட்டும் தேவையில்லை. ஓடி எடுக்கணுங்கிற விஷயத்தில் கரெக்டாக இருந்திருக்காங்க இவங்க. அதன் காரணமாக இந்த ஓவரில் கிட்டத்தட்ட 8 ரன் கிட்ட கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லலாம் 4 பாலில். 5th ஒன் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க. விக்கெட்டுக்கு வாய்ப்பா விக்கெட்டு டேரக்ட் கிட்டா செக் பண்ணி கொடுப்பாங்க அம்பையருங்க. நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. இந்த ஓவரோட கடைசி ஒரு பந்து இது வரைக்கும் பவுண்டரி போகலை. பவுண்டரிஸ் இல்லாத ஓவராக மாற்றுறாரா பவுண்டரியாக மாற்றுறாருன்னு பார்த்தா மாற்றிட்டாருங்க. ஸோ வேகத்துக்கு பயன்படுத்தி சுவிட்சுக்கிட்டு கமிட்டர் ஷாட் தெளிவாக நின்னார். கரெக்டாக ஆட்டார் அப்படின்னு சொல்லலாம். பவுண்டரி டு எண்ட் ஓவர். 3 ஓவர் முடிஞ்ச நிலைமையில் 41 கொண்டு வந்திருக்காங்க. ரெமினி இருக்க 30 பந்துக்கு 39 அடிக்கணும். 4வது ஓவர் பட அகைன் குரு யார்லையாவே 2வது ஓவர் பட அழைச்சிருக்காங்க. காரணம் விக்கெட்டுக்கான தேடல். இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தியிருந்தாருன்னா விக்கெட்டுக்கு வாய்ப்பாக இருந்திருக்கும். 2 கைக்குள்ளே போயிருக்கு. ஆனால் ரியாக்ட் பண்ணுறதுக்குள்ளே போயிருக்கு. பாஸாக போயிருக்கு. செகண்ட் ஒன் சுவிட்சுக்கிட்டுக்கான ட்ரை கரெக்டாக ஆசாருங்க. சுவிட்சுக்கிட்டுக்கு ஒரு ஃபீல்டர் டீப் பாயிண்டில் வச்சா 3rd மனில் அடிக்கிறேன். சுவிட்சுக்கிட்டு திரும்பி அடிச்சிருக்காரு எங்க மாலையீடு கார்த்தி பேட்டில் இருந்து. நெக்ஸ்ட் ஒன் ஒரு இளநீ சீவல் ஃபாஸ்ட்டாக போகுது. கண்டிப்பாக அன்ஸ்டாப்பபிள் பவுண்டரி அப்படின்னு தான் சொல்லணும் இங்க. ஸோ மாலையீடு கார்த்தி அந்த ஷாட்டே உருவாக்கியிருக்காருன்னு சொல்லலாம். கிரியேட் பண்ணி அடிச்சிருக்காரு. ரூம் கூட போன பால் போன பவுண்டரியோட 50 கன்செப்ட் பண்ணுறாங்க இங்க செட்டி பிச்சம்பட்டி. நெக்ஸ்ட் ஒன் தேக்கர் வித்தே கொடுக்காத பந்து நல்லா போட்டிருக்காரு. டாட் பாலான்னு பார்த்தா அதையும் ஓட்டிட்டாங்க. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் கண்ட்ரோல்டாக ஆடி இருக்காரு. புறக்கு எடுக்கிற ரன்னையும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற கணக்கில் இருக்காங்க. அங்கே ஃபீல்டரும் ஃபஸ்ட் அட்டம்ல எடுக்கல. 2வது அட்டம்ல எடுக்கிறதுக்குள்ளே 2 ஓட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் லாங் ஆஃபில் ஃபீல்டரே வைக்கல. அதை பார்த்து தெளிவாக ஆடி இருக்காரு இங்க. பவுண்ட்ரி ரொம்ப நேரமாக மாலையீடு கார்த்தி பேட்லேருந்து வந்துச்சு. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஸ்ட்ரைக் எண்டு வந்தார். ஸ்ட்ரைக் எண்டு வரும்போது நானும் அடிப்பேன் அடித்து காட்டுவேங்கிற மாதிரி ஒரு பவுண்டரி பதிவு பண்ணியிருக்காரு.
4 ஓவர் முடிஞ்சிருக்கு, 57 அடிச்சிருக்காங்க. ரிமைன் இருக்க 4 ஓவருக்கு 23 அடிக்கணும். மேட்ச்க்கான 5வது ஓவர் பட விக்கி வந்திருக்காரு. பால் டு பால் மேட்ச் தான் இருக்குது. சூப்பராக போட்டிருக்காரு. கட்டாட பார்த்தாரு, அந்தளவு டைமிங் கிடைக்கல. முதல் பந்தே ஒரு டாட் பால். செகண்ட் ஒன் ஒரு இளநி சீவல் ஆளே இல்லை. ஃபுல்லாக பாடியையும் பேட்டையும் மைண்ட் செட் போட்டு கொண்டு போனார். ஒரு பவுண்டரி போயிருக்கீங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுகி ஆட பார்த்தாரு, டைமிங் கிடைக்கல. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போட்டிருக்காரு, லோ கேப்டாக போட்டிருக்காரு. லென்த் அட்ஜஸ்ட்மெண்ட், அதன் காரணமாக இங்கே டாட் பால் மாறி இருக்குது. 3 பாலில் 2 டாட் பால், ஒரு பவுண்டரினே போட்டுக்கிருக்காரு இங்கே விக்கி. ஃபோர்த் ஒன் தரையில் ஆடி இருக்காருங்க. இது 2ஆக மாற்ற ட்ரை பண்ணுறாங்களா? சிங்கிளோட சாப்பிட்ணுன்னு பார்த்தா முயலன் வந்தார். ஒரு சிங்கிள். இந்த ஓவரில் ரிமைனிங் 2 பால் இருக்குது. சென்சிபிள் தெளிவாக ஆடுறாரு அப்படின்னு சொல்லலாம். மேட்ச்சுக்கு என்ன தேவையோ அதை பண்ணால் போதுங்கிற மைண்ட் செட்டில் இருப்பார்னு நினைக்கிறேன். அவர் எதிர்பார்த்த பால் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி நிற்கிறாரு. ஒரு சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் விகேந்திர சம்பளம் ஆக்சுவலேட் பண்ணாரு. அகைன் ஒரு பவுண்டரி. எங்கே போட்டாலும் ஆறாருங்க. உடம்பு போட்டால் விகேந்திர சம்பு, விலைக்கு போட்டால் ஆஃபு, உள்ளே போட்டால் நேருக்குன்னு எல்லா பக்கமும் கலக்கி இருக்காரு இங்கே மாலையீடு கார்த்தி. 5 ஓவருக்கு 67 அடிச்சிருக்காங்க. 6வது ஓவர் பட அஜித். ஒரு கட்டு விக்கி கையில் பட்டுச்சுங்க. கட்டு விக்கி கையில் பட்டு ஸ்டாப் ஆகிருக்கு. ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் பரட்டி ஆட பார்த்தாரு, தாண்டி போயிருக்கா, லைனுக்கு உள்ளே இருந்திருக்கான்னு பார்த்தா ஒயிட். செகண்ட் ஒன் ரீபால், நேருக்கு நேர் அடிச்சாருங்க. அங்கே ஃபீல்டர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தெளிவாக ஆனார். பவுண்டரியை பதிவு பண்ணுறாரு இங்கே. மேட்ச்சில் 50 பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் மாலையீடு கார்த்தி. நம்மடா முதல் 50 பதிவு பண்ணியிருக்காரு. முக்கியமான மேட்ச், முக்கியமான டீமுக்கு எகென்ஸ்டாக அடிச்சிருக்காரு. இந்த முறை நேருக்கு நேர் 90 டிகிரியில் போயிருக்கு. நல்லா ஸ்டாப்புங்க மாறணுங்க. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஏக்கர் தெளிவாக ஆடி இருக்காரு. ஸோ பாலுக்கு ரியாக்ட் பண்ணி ஆடணுங்கிற மைண்ட் செட்டில் ஆடி இருக்காரு. ஒரு சிங்கிளாக 2 ரன்ஸ் பண்ணுறான்னு பார்த்தா சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சாருங்க இங்கே ஏகப்பட்ட பவுண்டரி அந்த இடத்துல போயிருக்கு. மேட்சை டைப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இங்க இந்த ஓவரோட லாஸ்ட் ஒன், மேட்சோட லாஸ்ட் ஒன்றும் மாற்றிட்டாங்க. இங்கே மேட்ச் வான் செட்டி பிச்சம்பட்டி சேதுபதி மெமோரியல். 2 ஓவரை மிச்சம் வச்சு 2 பேட்ஸ்மேனுமே மேட்சை முடிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். வெல் பிளேடு, ஒத்தான பர்ஃபார்மன்ஸ். ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் 2 பேருமே ஆடி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஸோ மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பும் அங்கே தெரியுது. ஸோ முதல் அணியாக வித்தவுட் விக்கெட்ஸில் நல்லா ஆடி கொடுத்து மேட்சையும் வின் பண்ணிட்டாங்க. 4வது அணியாக ப்ரைஸை செக்யூர் பண்ணியிருக்காங்க செட்டி பிச்சம்பட்டி. வாழ்த்துக்கள். பேக் ஃபர்ஸ்ட் ரவுண்டை தொடர்ந்து 2வது ரவுண்ட்லையும் மேன் ஆஃப் த மேட்ச். ஸோ ஹிமாலய இலக்கு 80 ஓவர் அப்படிங்கிற பட்சத்தில் 2 ஓவரை மிச்சம் வச்சு 2 மேனு மேட்சை முடிச்சு வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். அதை பாராட்டி இங்கே மேன் ஆஃப் த மேட்ச் 50 பதிவு பண்ணால் முதல் பேட்ஸ்மேன் டெரிபிக் இன்னிங்ஸ் ஆடி கொடுத்தாரு. முக்கியமான மேட்ச்சில் முக்கியமான டீமுக்கு எகெயின்ஸ்டாக. வாழ்த்துக்கள். இந்த மேட்சும் மேன் ஆஃப் த மேட்ச். கண்டினியூஸாக மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினா ஒரே பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். எங்கள் செட்டி பிச்சாம்பட்டியோட கேப்டன் மாலையீடு கார்த்தி. வாழ்த்துக்கள் ப்ரோ.